ஸ்கார் ஒரு பிசாசு யோசனை வகுக்கிறான். சிம்பாவை மோசமாக ஏமாற்றி முஃபாசாவை கொன்றுவிட்டு சிம்பாவே காரணம் என்று புகாரிடுகிறான். தன்னால் தந்தை இறந்துவிட்டதாக நம்பும் சிம்பா அவமானத்தாலும் பயத்தாலும் தன் நாட்டை விட்டு ஓடிச் செல்கிறான். அங்கே அவன் டிமோன், ஒரு மீர்காட், மற்றும் பும்பா, ஒரு காட்டுப்பன்றி என்னும் இருவருடன் நட்பு கொள்ளுகிறான். அவர்கள் சிம்பாவுக்கு ஹகூனா மாதாடா என்ற தத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கவலை இல்லாமல் வாழ் என்பதுதான் அதன் பொருள். ஆனால் சிம்பாவின் பிள்ளை பருவ நண்பியான நாலா நாட்டின் கொடூர நிலையை சொல்லி அவனை மீண்டும் நாட்டு நலனுக்காக திரும்ப அழைக்கிறாள். மேலும் ஞானமிக்க குரங்கு ரஃபிகிவும் சிம்பாவுக்கு அவனது உண்மையான கடமையை நினைவூட்டுகிறான். இதனால் சிம்பா தைரியத்தை பெற்று ஸ்காருடன் நேரடியாக மோதுகிறான். உண்மை வெளிச்சம் பெறுகிறது. ஸ்கார் தான் முஃபாசாவின் மரணத்திற்கு நேரடி பொறுப்புடையவன் என்பது தெரிய வருகிறது. கடைசியில் சிம்பா ஸ்காரை தோற்கடித்து தனது அத்தனையையும் மீண்டும் பெற்றுக்கொள்கிறான் மற்றும் பிரைட் லாண்ட்ஸில் சமாதானத்தையும் வளமையையும் மீண்டும் கொண்டு வருகிறான். இறுதியில் சிம்பா தனது தாயகத்தை மீட்டு புதிய தலைமுறைக்கான நல்ல அரசனாக உருவாகிறான்.